அனைவரும் போலியாகவே இருந்தனர். தன் மகனுக்கு அப்படி இருக்கக்கூடாது என்று நினைத்தவர் தான் குணசேகரனிடம் சம்பந்தம் பேசினார். குணசேகரன் ஏற்கனவே மகளின் படிப்பின் மீதான பிடித்தத்தை அறிந்தவர். இதுவும் நல்ல யோசனையாக படவே உடனே சம்மதம் தெரிவித்தார். சரி, திருமணம் செய்து கொண்டு வெளியூரில் சென்று படிக்கட்டும் அல்லது வெளிநாட்டுக்கு சென்று கூட படிக்கட்டும் என்று நினைத்தவர். அதனாலேயே திருமணத்திற்கு சம்மதம் தெரிவித்தார் குணசேகரன். அதன்படி இன்று ரிஜிஸ்டர் மேரேஜ் செய்யலாம் என்று நினைத்த நேரத்தில் மகன் அங்கு செல்லாமல் ஒரே அடியாக அவன் மறுத்துவிட்டது இவருக்கு அதிர்ச்சிதான். ஆரம்பத்தில் இருந்தே அவன் வேண்டாம் என்று கூறினாலும் ஏதோ ஒரு நம்பிக்கையில் அந்த பெண்ணை பார்த்தால் சம்மதிப்பான் என்று குருட்டு நம்பிக்கையில் இருந்தவருக்கு இது பெரும் அடிதான். அதனாலேயே மகனை கண்டிக்க அழைத்தவர் மனைவியின் கோபமான பேச்சில் அமைதியாகி விட்டார். ராமநாதன் ஒரு பெருமூச்சுடன், எல்லாருக்கும் பிடித்த மாதிரி மணப்பெண் அமைவதில்லை. இவள் நல்ல பெண் என்று என் மனத்திற்கு பட்டது. அதனால் தான் உனக்கு பேசி முடித்தேன். ஏதோ ஒரு நம்பிக்கையில் தான் நீ மறுத்த போதும் நான் இதை நிறுத்தாமல் இருந்தேன். ஆனால் இப்பொழுது உனக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை என்று தெரிந்தவுடன் தீக்ஷண்யாவின் தந்தையிடம் கூறிவிட்டேன். இதற்கு பிறகு உனக்கு தொந்தரவு இல்லை என்று கூறியவுடன் துஷாந்த் ஒரு நிமிடம் தன் தந்தையை ஆழ்ந்து பார்த்தவன் எதுவும் கூறாமல் சென்று விட்டான். ராமநாதன் அனைத்தும் நல்லதாக நடக்க வேண்டும் என்று நினைத்து தான் இதை செய்தார். ஆனால் நடந்த அனைத்தும் வேறாக இருக்கிறது. சங்கடத்துடனே குணசேகரனிடம் இந்த திருமணத்தின் மறுப்பையும் கூறினார். ஆனால் குணசேகரன் பெருந்தன்மையாக, பரவால விடுடா, நம்ம ஒன்று நினைக்கிறோம் ஆனால் தெய்வம் வேறொன்று நினைக்கிறது போல என்று பெருந்தன்மையாக கூறிவிட்டார். அதுவும் ராமநாதனுக்கு மேலும் குற்ற உணர்ச்சியாக தான் இருந்தது. தனது கௌரவத்திற்காக ஒரு பெண்ணின் வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கி விட்டேனோ. இங்கு குணசேகரன் தன் மகளிடம் அவர்களுக்கு திருமணத்தில் விருப்பமில்லை என்று கூறிய செய்தியை மகளிடம் கூறியவுடன் அவளுக்கு அது நிம்மதியாக தான் இருந்தது. ஏனோ அவளுக்கு படிப்பில் தான் நாட்டம் இருந்தது. அதுவும் இல்லாமல் அவனது பணக்காரன் தோரணையும் இங்கு இருப்பவர்களையும் பார்த்தாலே அவளுக்கு ஒரு ஒட்டாத தன்மை தான் தோன்றியது. அவர்களிடம் இருந்து ஒதுங்கி இருக்கவே விரும்பினாள். ஆனால் தந்தை சொன்னார் என்ற காரணத்திற்காகத்தான் இத்தனை நாள் வரை ஒரு சஞ்சலத்துடனே காணப்பட்டாள். இப்பொழுது அதற்கு ஒரு தீர்வு கிடைத்து விட்டது என்று எண்டு கார்டு போட்டுவிட்டாள். இதற்கு பிறகு எதை நினைத்தும் கவலையில்லை. தன் தந்தை தன் படிப்பை தொடரும்படி சொன்னது அவளுக்கு மிகவும் மகிழ்ச்சிதான். அதனால் ஒரு நிம்மதியுடனே உறங்கிவிட்டாள். தந்தையாக இருந்தாலும் தன்னுடைய வாழ்க்கை முடிவை எடுக்க உரிமையில்லை என்று கருதுபவன் இவன். தந்தையின் முடிவுக்காகவே இந்த திருமணத்தில் சம்மதி தெரிவித்த அவள். என இருவரும் வேறு வேறு குணாதிசயங்களுடன் இருக்கிறார்கள். இவர்கள் இருவரும் இணைவார்களா? நன்றி, வணக்கம் நண்பர்களே. கூறிய விரைவில் அடுத்த அத்தியாயத்துடன் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.